பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுகிறது. அன்றைய தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பல விதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வதுதான் செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். அப்படி செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். செல்வ வளம் பெருக்க வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரின் அருள் இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார் என்பதால் சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் மகாலட்சுமி அதனால்தான் பல ஆலயங்களில் அமாவாசை, பௌர்ணமி தினத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்பு மிகுந்த அமாவாசையை திகழக்கூடியது மாசி அமாவாசை. மாசி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருளை பரிபூரணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை நிறைந்த பொருட்களாகவே திகழ்கிறது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாரின் அருள் இருக்கும். அதில் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக கருதப்படுகிறது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் மாசி அமாவாசை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி தினத்திலும் இந்த 3 பொருட்களையும் ஒரு சேர மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் சிறிய துண்டு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் இவை 3ஐயும் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ போட்டு வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். அன்று முழுவதும் அது அப்படியே மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாகவே இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும். அல்லது உங்களது பர்சில் கூட போட்டு வைத்துக் கொள்ளலாம். இதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டும். மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றில் கரைந்துவிடும். ஏலக்காயும் கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த ஏலக்காய், கிராம்பை நாம் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது அதில் போட்டு காட்டிவிடலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி தினத்திலும் இந்த முறையில் நாம் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் விரைவிலேயே நம்ம பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வம் வளம் அதிகரிக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.